வெல்கம் பேக் டு kirthustars. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கல் வருது இல்லைங்களா. கண்டிப்பாக பொங்கல் வந்தாலே நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து கலர் கலராக கோலங்கள் வந்து நம்ம போடுவோம். ஸோ வழக்கமாக நம்ம கலர் கோலப்பொடி வாங்கிட்டு வந்து நம்ம வாசலில் போடுறது தான் வழக்கம். ஸோ இந்த டைம் கொஞ்சம் அதை வந்து ஷைனிங்காக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடியா தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே போல் நம்ம முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு பொங்கல் அப்போ கோலம் போடுறதுக்கும் சரி, இந்த மார்கழி மாதத்தில் நம்மளுக்கு வாசலில் கோலம் போடுறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப பெரிய கோலமாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கலர் பவுடர் வாங்கிட்டு வந்து நீங்கள் தனியாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கெட்லேயே வந்து அந்த மணலில் மிக்ஸ் பண்ண பாக்கெட்டே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 4 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்குது. இன்னும் நீங்கள் பல்காக வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மி விலையிலேயே கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அந்த கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பாக்கெட்டில் வாங்குறது வந்து கொஞ்சம் நல்லா பிரைட் கலராகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 4-5 கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். வழக்கமாக வந்து நம்ம கலரை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெறும் அதோட கலர் மட்டும்தான் இருக்கும். நம்ம வாசலில் போடும்போது அந்த ஷைனிங்னஸ் வந்து இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பயன்படுத்த போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி இந்த கலரில் வந்து ஜிகினா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் நான் வந்து ஒரு கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நம்ம எடுக்கக்கூடிய கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரியான ஜிகினா வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது நம்ம வாசலில் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஷைனிங்னஸோட மின்னும், அதுவும் வெயில் படும்போது நல்லா மின்னும். ஸோ யூஸ்வலாக வெறும் அந்த கலர் பவுடரை மட்டும் நம்ம போடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது கோலமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஷைனிங்னஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 3 கலர் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணாலும் இது வந்து தெளிவாக தெரியாது. ஸோ இப்போ சில்வருங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய கலரில் சில்வரை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாக தெரியும். அதே மாதிரி லைட் கலர்ஸ்குள்ளே இந்த மாதிரி நல்லா டார்க் ரெட் பிங்க் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா மின்னும். ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். ஸோ இந்த 3 கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வாசலில் வந்து நம்ம சின்ன கோலம் தான் போடுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 பேக்கெட் வாங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம எல்லா கலரும் வாங்கும்போது நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் கோலம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி ரெடி பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் செலவு வந்து நம்மளுக்கு கம்மியாகும். இப்போ நம்ம சின்ன கோலத்துக்குலாம் இந்த மாதிரியான பேக்கெட்டே போதும். இதை வந்து நம்ம பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி கொஞ்சம் வெயில நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த எல்லோ கலருக்கு நம்ம கான்ட்ராஸ்டாக வந்து அந்த ஜிகினா வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆப்போசிட் கலரை அதில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா ஷைனினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜிகினா பேக்கெட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலிருந்தே உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 10-15 பாக்கெட் வாங்கினீங்கனாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்னஸோடு இருக்கும். சும்மா சாதாரணமாக நம்ம எப்பயுமே அந்த கலர் கோலப்பொடியை மட்டுமே பயன்படுத்தாமல் இந்த மாதிரி அந்த ஜிகினா மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போதும் ஸோ அதுவும் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா பார்த்திங்கன்னா இப்போ அங்கங்கே உங்களுக்கு அந்த ஷைனிங்னஸ் வந்து தெரியுது. இன்னும் நீங்கள் இதை வந்து வெயில் அந்த கோலம் போட்டு நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மின்னும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பிளாக்கும் உங்களுக்கு வந்து அந்த சாயிலே வந்து கிடைக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வந்து மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பளிச்சுன்னுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ லைட் கலருக்கு நல்லா டார்க் கலரில் இருக்கக்கூடிய ஜிகினா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ஜிகினா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த ஷைனிங்னஸ் வந்து நல்லா தெரியுது. ஸோ இது இன்னும் நம்ம வாசலில் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெயிலுக்கு வந்து நல்லா உங்களுக்கு மின்னும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஜிகினா வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா நான் எல்லா கலருமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவையான கலர்ஸை எடுத்துகிட்டு அதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக நம்ம இந்த ஜிகினாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வாசலில் கோலம் போடும்போதும் அந்த ஷைனிங்னஸ் வந்து வெயில் படும்போது நல்லா பளிச்சுன்னு மின்னிகிட்டே இருக்கும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் எல்லோவில் வந்து ரெட்டும் சில்வரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிளாக்ல பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். க்ரீனில் வந்து கோல்டும் சில்வரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஷைனிங்னஸோடு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டும் சில்வரும் இருக்குது, நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. இதேமாரி ஆரஞ்சுக்கு வந்து சில்வர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பிரைட்டாக தெரியுது. ஸோ இது பிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வரும் கோல்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கலர் பார்த்தா சில்வரும் கோல்டுமே யூஸ் பண்ணாலே நல்லா பளிச்சுன்னு அந்த லுக் வந்து இருக்கும். அதனால் நம்ம அந்த 2 கலர் மட்டும் அதிகமாக வாங்கினாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.